நம்ம டர்ட்டில் ஃபெஸ்டிவலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹரேஸ்வர்னு ஒரு டெம்பிள் போகிறோம். ஹரேஸ்வர் டெம்பிள் பக்கத்துலேயே ஒரு ஃபோர்ட் வருது. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க லோக்கல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க. 200 கிலோமீட்டர் இங்கேருந்து மும்பைலேருந்து கிளம்பி வரதுக்கு. ஸோ ப்ரோ மேம் வந்து கேரளாவிலேருந்து சைக்கிளில் வந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சைக்கிள் யாரையும் வரலாம் நினச்சேன் ப்ரோ. மேலே நடக்கணும் யார் ரொம்ப பாருங்க ஆளுங்க எப்படி நடக்காங்கன்னு. இந்த கீழே இருக்க கோயில் மேலே போகணுன்னா நம்ம வந்து பின்னாடி ஓடி வழியிலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். என்னடா முக்காடு போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க, சரியான வேலுங்க. ஸ்ட்ரீப்பாக வேறு இருக்குது ஹைட்டு. அம்மா தாங்க முடியல, வயசாயிருச்சு. வயசாயிருச்சா? டே 22 வயசு தான்டா ஆகுது உனக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பசங்களுக்கும் எங்களுக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு நான் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து Hey guys, back to my channel with a new video. I hope எல்லாரும் செம்மையாக இருப்பீங்க. ஸோ காலங்காலத்தாலே மும்பைலேருந்து பல தூரம் இல்லை, ஒரு 200 கிலோமீட்டர், நம்ம 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்க வில்லாஸ் டர்ட்டில் ஃபெஸ்டிவல். அதாவது என்னென்னா டர்ட்டில்ங்கிறது ஒரு ஃபெஸ்டிவலாகவே ஒரு விசேஷமாக ஒரு இடத்துல கொண்டாடுறாங்க இங்கே கொங்கன் பகுதியில். ஸோ அதை நோக்கி தான் நம்ம கூட ஒரு 7 பைக்கு ஒரு 12 பேர் போகிறோம். யாரெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மீட் மிஸ்டர் Kamal. Meet Mr. Say Arun. Meet Miss Lata. Ankita. Hi. Padu. आपका नाम प्लीज? सुशी. सर आपका नाम प्लीज? सिल्वा राइट. हैशटैग और सुशी. खुशी. सॉरी खुशी. ओ डायलॉग आता इतनी खुशी. टी बॉय संजय. ஆல்ரெடி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து vlog எடுக்கணும்னு உட்காந்துட்டு இருந்ததுனால ஆல்ரெடி பஜ்ஜி போயிட்டுருக்கு, இங்கே வடை போயிட்டுருக்கு, இட்லி போயிட்டுருக்கு. பாய் நயா எக்ஸ்பல்ஸ் இல்லையா? அங்கே பாருங்கள் லைனப்போ பாருங்கள், பைக் சூப்பராக இருக்கலாம். நம்ம வண்டி மட்டும் அப்படியே யூனிக்காக தெரியும். पैर ऐसे नहीं पहुंचता नहीं भाई वो यूज टू हो जाएगा. मेरे को डर लगा गिर नहीं जाऊं. हाँ मालूम. ஸோ நம்ம வந்து முட்டை வாங்கி क्या सेकंड हैंड लेगा, थोड़ा बहुत तो कुछ करना पड़ेगा. Cheers. கேரக்டர் நான் இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன். அந்த இன்னொரு கேரக்டர் தான் இது. ப்ரோ ஹாய் சொல்லுங்க கேமரா. பிரவீன் ப்ரோ. அப்புறம் இன்னொரு கேரக்டர் அண்ணா பஜ்ஜி சாப்பிடுது பார்த்தீங்களா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் நிக்கி. ஸோ காய் உங்களை மோட்டோ விலாக் செட்டப்பில் கண்டினியூ பண்ணுறேன். த்ரூ அவுட் இந்த வீடியோவில் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஷியோர்ஸ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் அண்டா கிண்டாலாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அவ்வளோதான். இனி 93 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்சு. நம்ம இங்கேருந்து டேரெக்டாக அந்த ஹரேஸ்வர் டெம்பிளுக்கு போகிறோம். ஹரேஸ்வர் டெம்பிள்லேருந்து நம்ம ரூமுக்கு அதுக்கப்புறம் போகணும். ஃபஸ்ட்டு ஹரேஸ்வர் டெம்பிளுக்கு டேரெக்டாக போட்டுட்டேன். அங்கே இருக்க நியர்பை லோக்கல் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூம் போனோன்னா நம்மளுக்கு டயர்ட் ஆகாது அப்படின்ட்டு. ஆனால் சோஃபார் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி குரூப் கூட ஓட்டுறோமா, இதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இல்லாட்டி நம்ம செல்வா ப்ரோ அருண் ப்ரோ தான் ஒரு ஜோடியாக சுற்றிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய கேங் கூட சுற்றுறோம். வேறு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரியும். ஸோ ஸ்டே டியூன். இப்போ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, நான் தான் உங்கள் மைட்டி மனோ. ஸோ நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் அட்ராசிட்டி அட்வென்ச்சர் நடக்குதோ அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி வீடியோவாக போடுவேன். ஸோ டூ செக் அவுட் அருண் ப்ரோ ராக்ஸ். செல்வா ப்ரோ வந்து ஹெட் பண்ணுறாரு. வேறு மற்றவங்க எல்லாருமே கரெக்டாக லைன் பண்ணி வச்சுருக்கோம். யார் எந்த ஸ்பீடில் ஓட்டுவான்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்லா போய்ட்டுருக்கு. நம்ம இப்போது தான் அந்த எங்கே சாப்பிட்டோம் ப்ரோ, இந்த ஊர் பேர் என்ன, அந்த ஏதோ ஒரு சாங்சுரி வருமே, அது என்ன ஏதோ ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி வருங்க. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே ஒரு இடத்துல நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து அரௌண்ட் 8 o'clock ஆகிட்டியா. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ஸோ நான் இந்த கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். அமித் பாய். हाय. मनो दिस साइड. हाय. से हाय टू कैमरा. सर ब्रो पल्सर कौन सा गाड़ी है? ये 220. 220 मेरे को तो BMW लग रहा है.
पूरा शील्ड विंडशील्ड பாருங்க ஏங்கம்மா இது எந்த एंगल இருந்து உங்களுக்கு பல்சர் மாதிரி இருக்கு फुल मॉडिफाइड ये अपना टायर्स ये राइस का डाला है क्या हाँ राइस का है सेक्सी लग रहा है यार बहुत बढ़िया बनाया रोड मिलेगा ना हम लोग ट्राई करें थोड़ा स्ट्रेट रोड आएगा मैं आगे ही रहूंगा फिलहाल के लिए वो वीडियो के लिए फिर இவ்வளோ ஈஸியாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாரு பாதி வரைக்கும் இங்கே சப்டைட்டில் புரிஞ்சிருக்காது இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் 30-40 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடுவோம் நம்ம ஹரேஸ்வர் டெம்பிளுக்கு வேறு லெவலில் போய்ட்டுருக்கு 200 கிலோமீட்டர் எப்படி போச்சுன்னே தெரில அப்படியே ஸ்மூத்தாக மக்கனாக போயிட்டுருக்கோம் நான் கூட மற்றவங்களாம் கோப்பப் பண்ணுவாங்களான்னு தெரில அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்காங்க அந்த 30-40 ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கோம் எதுக்குன்னா எல்லாமே இந்த மாதிரி காட் செக்ஷன்ஸ் தான் வருது ஸோ அதனால் நாங்கள் ப்ராப்பராக அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஓட்டுற மாதிரி இருக்குது இல்லாட்டி நான் செல்வா ப்ரோ அருண் ப்ரோ ஒரு மாதிரி ஃப்ளை பண்ணி போய்ட்டுருப்போம் ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி இந்த குரூப் ரைட்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஃபீலு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கே கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு நான் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு குரூப் நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆமாம் அதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நாளானா நம்ம கர்நாடகா ரைட்டில் தான் நாங்கள் இது நானும் அருண் ப்ரோன்னு சும்மா ரேண்டமாக டிஸ்கஷன் பண்ண முடியல நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ப்ரோ அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பசங்களை கூப்பிட்டு ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இது ஒரு அஃபிஷியலாக ஒரு நேம் கொடுத்து ஒரு குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான் ஸ்பார்க் தான் அங்கேருந்து கிளம்பி இப்போது அதுக்கு ஒரு குரூப் டிசைன் பண்ணி 2 நேம் வச்சுருக்கோம் என்னென்னு நான் உங்களுக்கு அங்கே போய் எல்லோரும் முன்னாடி ரிவீல் பண்ணுறேன் இந்த 2 நேம் ப்ரோ ரைட் எடுக்கணும் ப்ரோ ஸோ நம்ம 2 குரூப்பு நேம் மைண்டில் வச்சுருக்கோம் அதை நான் உங்களுக்கு அங்கே போய் ரிவீல் பண்ணுறேன் வச்சிட்டோம் இது ரொம்பலாம் இல்லை இந்த ஒரு மாதம் நடந்த ஒரு பிளானிங் தான் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாங் ரைடு எப்படி வரோம் பார்த்தீங்களா பார்த்து வாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாங் ரைடு இதுதான் அதாவது நம்ம குரூப்போட ஃபஸ்ட்டு லாங் ரைடு மோஸ்ட்லி இந்த ரைடர்ஸில் உள்ள கோர் மெம்பர்ஸாக இருப்பாங்க இந்த கிளப்புக்கு ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு ஸோ ஃபார் எல்லாமே நீங்கள் எங்கள் சேனலோட கனெக்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் டெட் ஒர்க்கு டிஷர்ட்டில் என்ன டிசைன் வரணும் அது கூட நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு காட்டணும் அவங்க ஃபைனலைஸ் பண்ண போகிற இதுதான் அஃபிஷியல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் ஸோ டூ செக் அவுட் எங்களை இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் நான் கேப்ஷனில் கொடுத்துருந்தேன் எங்களை செக் அவுட் பண்ணுங்கள் கிளியர் ஸோ நம்ம த்ரூ அவுட் இந்த பர்சனல் ரைட்ஸும் பண்ணுவோம் நம்ம கிளப் ரைட்ஸும் பண்ணுவோம் நிறைய பிளான்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி தான் இந்த ஒரு குரூப்பு நிறைய பிளான்ஸ் இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஸோ மக்களே த லாஸ்ட் 4.4 கிலோமீட்டர்ஸ் 9 நிமிஷத்தில் நம்ம ஹரேஸ்வர் டெம்பிள் வந்துடும் ஆல்ரெடி எனக்கு கடல் தெரியுது ஆனால் உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க கிலோமீட்டர் இங்கேருந்து மும்பைலேருந்து கிளம்பி வரதுக்கு ஸோ ப்ரோவும் மேமும் கேரளாவிலேருந்து சைக்கிளில் வந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க சைக்கிள் अहमदाबादலேருந்து ப்ரோ ரூட் பிளான் எப்படி गूगल मैप पे बात कोस्टल रूट अहमदाबाद टू सूरत देन कोस्टल ओके देन केरला ओके वाव यार अमेजिंग क्रेजी யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்மலாம் பேனியர்ஸ் இந்த 2-3 கட்டி வச்சிட்டாங்க அவ்வளோதான் ஒரு தேசி ஹோம் ஜுகாட் நாங்கள் இப்போ அந்த ஹரேஸ்வர் அந்த டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி டெம்பிள் மேலே போகணும் ஸோ கொஞ்சம் பேர் இங்கே கீழே இருப்பாங்க எதுக்குன்னா திங்ஸ் லக்கேஜ்லாம் இருக்குது கொஞ்சம் டீஹைட்ரேட்டடு ஹெவி சன் இங்கே பாருங்கள் சூரியன் அப்படி மேலே இருக்கான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் உள்ளே போய்ட்டு டெம்பிள்லாம் சுற்றிட்டு வரும் அதுக்கப்புறம் திருப்பியும் இங்கேருந்து கிளம்பி நம்ம ரூம் போகிறோம் ஏப்பா பார்த்து வாங்கப்பா மேலே நடக்கணும் ஏன் ரொம்ப பாருங்க ஆளுகள் எப்படி நடக்காங்கன்னு ஓ ஐ காட் அது பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது யாராவது கஷ்டமாக இருக்கும்ண்ணா ஐயோ லைட்
அப்படியா? அப்படின்னா நம்ம மேலேருந்து போமா? ஓ மை காட், இது வந்து கீழே இருக்க கோயில். மேலே போகணுன்னா நம்ம வந்து பின்னாடி ஓடி வழியிலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். தெரில, ஒரு ஐடியாவும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வரோம். என்னடா முக்காடு போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க, சரியான வேலுங்க. ஸ்ட்ரீப்பாக வேறு இருக்குது, ஹைட்டு ஸ்ட்ரீப்பாக தானே இருக்கு. அம்மா தாங்க முடியல, வயசாயிருச்சு. வயசாயிருச்சா? டே 22 வயசு தான்டா ஆகுது உனக்கு. நீனே இப்படி பேசுனா நாங்களாம் என்ன ஆகும்? முடியல சாமி. இங்கே பாருங்க. ஆனால் போய் பார்ப்போம். வந்ததே இந்த ஸ்பாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஸோ இதை இன்றைக்கி மிஸ் அவுட் பண்ணிட்டா அதுக்காக நாளைக்கு போக முடியாது, நாளைக்கும் ஹெட்டேக் ஆகிரும். ஸோ அதனால தான் இன்றைக்கே கிளம்பி வரோம். அழகான கோஸ்டல் தெரியுது இல்லை ப்ரோ, பார்த்தீங்களா? நான் சொன்னேன் முழுசா முக்காடு போட்டு வரேன், பார்த்தீங்களா? ஃபோட்டோ நல்லா வராது, ஃபுல்லாக ஏற்றி. ஐயோ முடியல. ஏதோ பாலைவனத்துக்குள்ளே அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சைடு போகுதுங்க. அப்படியே இறங்கி வந்தோம். பாருங்க பிளாஸ்டிக்கு, இவ்வளோ அழகான சாமி சிலை இருக்குது. அது பக்கத்துலேயே இவ்வளோ பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் லைக் திஸ். எந்த இடம் நீங்கள் கர்நாடகா சீரீஸ்லேயும் எடுத்துக்கோங்க, நான் எந்த வீடியோவில் ஒரு டைமாச்சும் இந்த பிளாஸ்டிக்கை பற்றி சொல்லுவேன். அது அவங்கவுங்க போகிறவங்க, டூரிஸ்ட் வர்றவங்க, அவங்க பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தாலே இதெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நம்ம கீழே வந்துட்டோம். இதே ஹேம்லோ மக்களே பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல் பார்க்க லைட்டாக கிளிஃப் பீச் வைப் வருது, நம்ம கோகர்னால பார்த்த மாதிரி. பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு மவுண்டன், அது அப்படியே இறங்கி வர பஸ்ஸில் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஷூட்ஸ்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயும் ஒரு தட்டி விடுங்க. யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் சீக்கிரமாக வந்துடும். ஸோ டூ ஃபாலோ. ஸோ கைஸ், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. அங்கே கேமரா இருக்கு தெரியுது, இங்கே கேமரா பாருங்க. இந்த ராக் டெக்ஸ்சர்லாம் பாருங்க, ஃபுல்லாக நேச்சர் மேட், அமேசிங்காக இருக்கலாம். ஸ்மைல். मैंने दिख रहा हूँ, और एक देखो सब लोग. ஸோ மக்கள் நீங்கள் பார்க்குறது, நாங்கள் இப்படி சுற்றி போய் இந்த மலையை சுற்றி அப்படி வரோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த பாத்து தான் இங்கே இருக்குது. இங்கேருந்து இப்படி ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கேருந்து அந்த பாத்து இப்படி மேலே ஏறி அந்த சைடு இறங்கி இப்படியே சுற்றி வந்திருக்கோம் இங்கே. இப்போ நம்ம பைக் கிட்ட போகிறோம். பைக்கை டக்குன்னு எடுத்துகிட்டு ரூம் போனோம். ரொம்ப இதாகிட்டு டீஹைட்ரேஷன் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2 மணிக்கிட்ட ஆகுது. இங்கே அந்த ரூம் ஓனருக்கும் கால் பண்ணி சொல்லணும் நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஏன் அப்படி. ஓ மை காட், அங்கே தான் இருக்குது ஃபெரி கைஸ். கூட அலசே இல்லைல்ல, அது ஓடும் பஸ்ஸில் லைட்டாக தெரியும் உனக்கு. பாக்மாண்டா ஃபோர்ட்லேருந்து பெஸ்பி அங்கே போகிறோம். இவருக்கு எப்படி டேர்ன் ஆகுறது எப்படி தெரியுது பாருங்க. அந்த சைட்லேருந்து இந்த சைடில் வந்தாச்சு. ஆஹா, வாங்க வாங்க போங்க செல்வா ப்ரோ. ஸோ மேங்கோ ரீச் ஆயாச்சு. சூப்பராக இருக்கா, பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே தடபுடல என்ட்ரி கொடுத்ததில் எல்லாமே லைட்டாக ஷாக் ஆகுனாங்க. ஸோ ஃபைனலி கைஸ்,
3 का है एक रूम में, तो Okay. एक 2 बेड में देंगे आपको। हाँ? ஓகே நைஸ் இந்த மாதிரி சைஸில் தான் ஒரு பெரிய பெட் இருக்கு, ஒரு இன்னொரு பெட் இருக்கு, வேற இங்கே ஒரு கபோர்டு இருக்கு. தண்ணி வருதான்னு பார்த்துக்கிறோம். यस तली वर दे ऑल सेट मस्त है ये रूम, मस्त है. ये हम लोग का पानी भी आ रहा है. हाँ बॉयज नंबर 1 ब्रो, सूपर ब्रो. இதான் நம்ம ரூமு. படுக்கிறோம்யா. நம்ம ரூமில் தண்ணி வருதான்னு நம்மளை பார்த்துப்போம். எதுக்குண்ணா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தண்ணி வருதுப்பா. ஓகே நைஸ் நைஸ் ரூம். ஆல்ரெடி டைம் வந்து 4 o'clock ஆகிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் கலத்தி போடணும், இந்த கியர்லாம் கலத்தி போட்டு ஃப்ரீ ஆகும். கைஸ் ஸ்விம்மிங் பூல் சூப்பர்ல. பிஃபோர் என்ட்ரி ஷவர் பண்ணுவான். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் நம்ம அங்கே அம்மா அட்ராசிட்டி எல்லாமே. ஸோ கைஸ் பாருங்கள் நம்ம பியூட்டிஃபுல். ஆல்ரெடி பாய்ஸ்லாம் ஃபுல் ஃபயரில் இருக்காங்க. அச்சா அங்கே ஷவர் இருக்கும். पकड़ ஒரு ப்ரோ ஓ பாஸ் में वो बीच क्या अंजनेरी ஸோ இங்கேருந்து கிளம்பி ஈவினிங் வந்து அஞ்சனேரி இங்கே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அஞ்சூரில் பீச் போவோம். ஸோ அங்கே லைட்டாக சன்செட் எல்லாம் பார்த்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி போவோம். ஸோ நைட்டு என்னெல்லாம் அட்ராசிட்டி நடக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். ஸோ இந்த வீடியோ வாட் ஃபார் ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மைட்டி 3 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங், கீப் என்ஜாயிங். பை ஃப்ரம் மனு அண்ட் மை பாய்ஸ். பாய். आ गया क्या हुआ? अच्छा ही मजा है। ये देखिए ये லைட்டா மேல் உப்பு கார பொடியெல்லாம் போட்டு அவ்வளோ